தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இச்செயற்குழு கூட்டத்தில் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், மண்டல துணை செயலாளர் சுருளி, முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மாநில துணை செயலாளர் தமிழன், தேனி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம், தேனி நகர செயற்குழு உறுப்பினர் குருசாமி மற்றும் கோமதி ஆனந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விற்பனை செய்த மாஃபியா கும்பல்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், விடுதலை சிறுத்தைகளின் மாநில அங்கீகாரத்திற்காக உழைத்த எழுச்சி தமிழர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினருக்கும் தமிழக வாக்காளர்களுக்கும் குறிப்பாக எழுச்சி தமிழர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்தல் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.